காங்கோ. அமேசான் ஃபாரஸ்ட்க்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் நெட்வொர்க் எதுன்னு கேட்டா அது இந்த காங்கோ ஃபாரஸ்ட் தான். அது மட்டும் இல்ல, ஆப்பிரிக்காவோட டீப்பஸ்ட் ரிவரும் உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவரும் இந்த காங்கோ ரிவர் தான். ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கிற இந்த காட்டுக்குள்ளயும் சரி இந்த தண்ணிக்குள்ளயும் சரி ஏகப்பட்ட யூனிக் அனிமல்ஸ பார்க்க முடியும். இதனாலதான் பல ரிசர்ச் டீம் காங்கோ காட்டுக்குள்ளே இருந்து பல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ரிசர்ச் டீம் பயங்கரமா கண்டுபிடிச்சாலும் பல விஷயங்கள் இன்னும் மர்மமா தான் அவங்களுக்கே இருக்கு. அந்த மாதிரி மர்மமாவும் ரொம்ப யூனிக்கா இருக்கிற காங்கோ பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. சிம்பான்சி சாங்சுரி. அங்க இருக்க கவர்மெண்ட் சிம்பான்சிக்காகவே தனியா சாங்சுரிஸும் ரீஹாபிலிடேஷன் சென்டர்ஸும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களால எக்கச்சக்கமான சிம்பான்சிஸ பார்க்க முடியும். ஏன்னா இத சிம்பான்சிக்காகவே ஸ்பெஷலா உருவாக்குனது மட்டும் இல்லாம அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே காடா மாத்திட்டாங்க. சோ தட் அதுங்களுக்கு காட்டுக்குள்ளதான் இருக்கும்ன்ற ஃபீல் வரணுமே தவிர சாங்சுரிக்குள்ள இருக்கும்ன்ற ஃபீல் என்னைக்குமே வரவே வராது. இங்க கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான சிம்பான்சிஸ இவங்க வளர்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, காங்கோல மட்டுமே பார்க்க முடியற பொனோபோ அப்படின்ற குரங்கும் இங்கதான் இருக்கு. இத சடனா பார்க்கிறதுக்கு சிம்பான்சி மாதிரியே தான் இருக்கும். ஆனா இதோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து உடம்பு ஸ்ட்ரக்சர் வரைக்கும் வேற மாதிரி இருக்கும். இந்த சாங்சுரி ஆரம்பிச்சது 1992ல. இந்த சாங்சுரி ஆரம்பிக்கிறதுக்கான மெயினான காரணம் என்ன தெரியுமா? ஹியூமன் ஹண்டிங் தான். மனுஷங்க அவங்க தேவைக்காக சிம்பான்சிஸ வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்த கவர்மெண்ட்டுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க இந்த இனத்தையே மொத்தமா அழிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல இவங்க இந்த மாதிரி சாங்சுரிஸ் அங்கங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுங்களுக்கு இங்க பாதுகாப்பு மட்டும் இல்ல, நேச்சர் அடாப்டட் ஃபுட்ஸும் தராங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகிறதுக்கு டெடிகேட்டடான ஸ்டாஃப்ஸும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கூடவே டாக்டர் டீம்ஸும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். அதுக்கு காரணம் இதுகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா மரண அடிதான். ரத்தத்தை பார்க்காம விடாதுங்க. அதனாலேயே டாக்டர்ஸ் டீமுக்கு இங்க பெரிய வேலையே இருக்கு. ஜெயண்ட் ஸ்பைடர். அமேசான் ஃபாரஸ்ட்க்கு அடுத்தது காங்கோன்னு சொல்லியிருந்தல, அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஒரு ஸ்பைடர் இங்க இருக்கு. அது ரொம்பவே பாய்சனஸ். அது மட்டும் இல்ல, அது அவ்வளவு சீக்கிரம் வெளியில பார்க்கவே முடியாது. ஏன்னா என்னதான் இது பெரிய ஆமர் சைஸ்ல இருந்தாலும் கேமோஃப்ளோக் ஆகி பக்கத்துல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதோட உருவத்தை அமைச்சுக்கும். சோ தட் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. இருந்தாலும் குறிப்பா சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஸ்பைடரை பத்தி தெரிஞ்சே ஆகணும்னு ரிசர்ச்ல இறங்கி அதை பத்தி பயங்கரமாலாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கேள்விப்பட்டதோட இந்த ஸ்பைடர் ரொம்ப பெருசுன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இது பொறி வச்சு அனிமல்ஸ செலக்ட் பண்ணி சாப்பிடுற ஒரு வகை. இதுவே இந்த ஸ்பைடரோட ஒரு யூனிக் பிஹேவியரா பார்க்கப்படுது. பெட்லாண்ட்ஸ். காங்கோ காட்டுக்குள்ள சில பகுதி ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கும். அததான் பெட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துலயும் பார்க்க முடியாத சில வித்தியாசமான மண் பரப்புகளை இந்த இடத்துல பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த சாயில் லேயர் பை லேயரா, அதாவது மேல மேலன்னு படர்ந்துகிட்டே வருது. இதனால எது ஆழம் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரம் கணிக்கவே முடியாது. நாம இவ்வளவுதான் ஆழம் அப்படின்னு நினைச்சு காலை விட்டா அதையும் தாண்டி கால் உள்ள போய்கிட்டே இருக்குமா. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற மரம் மட்டும் கிடையாது, அந்த மண்ணு கூட CO2 இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணுது. எப்படி வித்தியாசமா இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் இந்த மண்ணை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில கிளைமேட்டிக் சேஞ்சால ஆட்டோமேட்டிக்கா இந்த மண்ணே இப்படி ஒரு தன்மையா மாறிடுச்சுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. கவினா கேவ் ஆஃப் டெத். காங்கோவோட ரொம்ப மர்மமான இன்னொரு இடம் இந்த குகை தான். 1928ல சில ஆர்கியாலஜிஸ்ட் இந்த கேவை ரிசர்ச் பண்ண போயிருக்காங்க. ஆனா போனவங்க யாருமே ரிட்டர்ன் திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் கூட பல ரிசர்ச்சர்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஆனா எல்லாருமே பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்களே தவிர பயத்துல யாருமே உள்ள போனதில்ல. ஏன்னா உள்ள அவங்க போக போக பல எலும்பு கூடுகளையும் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி வித்தியாசமான பல சவுண்ட்ஸும் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே அந்த குகை இப்போ வரைக்கும் அன்எக்ஸ்ப்ளோர்டு டெரிட்டரியாவே இருக்கு. சரி, வெளிநாட்டுக்காரங்க தான் உள்ள போற பயப்படுறாங்கன்ட்டு உள்ளூர் மக்களை உள்ள போய் பாருங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு மேல பயப்படுறாங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா உள்ள ஜெயண்ட் ஸ்பைடர், அதாவது ஏற்கனவே ஸ்பைடர் பார்த்தோம்ல, அதை விட பெரிய பெரிய ஸ்பைடர் உள்ள இருக்கும்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, வித்தியாசமான பல கிரியேச்சர்ஸ் உள்ள இருக்கலாம்னு அவங்க நம்புறாங்க. இதனாலேயே இது வரைக்கும் இது ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸாவே இருக்கு. மவுண்டைன் கொரில்லாஸ். காங்கோவை சுத்தி இருக்க உகாண்டா ரவாண்டால தான் இந்த கொரில்லாஸை அதிகமா பார்க்க முடியும். இங்க இருக்க கொரில்லாஸை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காகவே 1960ல இருந்து பல ரிசர்ச் டீம் இங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஏன் அவ்வளவு நாள் ரிசர்ச் பண்றாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அது கத்து கொடுக்குற பாடமும் தனி, அதோட பிஹேவியரும் வேற மாதிரி இருக்குதான். அது மட்டும் இல்ல, அங்க கொரில்லா கூட்டம் ஒண்ணு இருந்தா அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான். அந்த தலைவனோட கண்ணை நேருக்கு நேர் நின்னு பார்க்கவே கூடாது.
அதுங்க வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு பணிவாதான் இருக்கணும். என்னடா ஓவர் பில்டப் போடுறேன்னு நினைக்கிறீங்களா? நம்மளனா நீங்க பல யூடியூப் வீடியோஸ் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேருக்கு நேர் பார்த்துட்டீங்கன்னா உங்களை அது எதிரியா நினைச்சிட்டு உங்களை அடிச்சு தும்சம் பண்ணிடும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா உங்களை அதுகிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. அதுவா போனா போதுன்னு உங்களை விட்டுட்டு போனாதான் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.